கடுமையான மூட்டு வலியில அவதிப்படுறீங்களா? மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்மானம். நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா இன்னொருத்தருடைய மூட்டை எடுத்துட்டு நமக்கு வைக்கக்கூடிய சர்ஜரி கிடையாது. மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு வியாதி கிடையாதுங்க. அது வந்துட்டு வயசாகும்போது யூசுவலா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மூட்டு தேய்மானம். நமக்கு தலைமுடி நரைக்கிற மாரி, பல் விழுற மாரி மூட்டு தேய்மானம்ங்கிறது யூசுவலா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது, நம்ம ஸ்டேஜ் 1 அண்ட் 2ன்னு சொல்லுவோம். 40 வயசுலேருந்து 45 வயசில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலான மக்கள் வந்துட்டு அந்த ஸ்டேஜிலே வந்துடுறாங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். அதுக்கு நம்ம பிஆர்பி மெத்தட் ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதையும் தாண்டி ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரும்போது அதுக்கு வந்துட்டு நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியை வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொன்னோடனே பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு பேனிக் ஆகிடுறாங்க, அதாவது பயந்துடுறாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா இன்னொருத்தருடைய மூட்டை எடுத்துகிட்டு நமக்கு வைக்கக்கூடிய சர்ஜரி கிடையாது. நம்மளுடைய மூட்டு தேய்மானம், அதாவது அதோட குருத்தெலும்பு டேமேஜ் ஆகியிருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் அதோட எட்ஜஸை மட்டும் ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிவிட்டு, இதுக்காகவே ஆர்டிஃபிஷியல் மூட்டு கிடைக்கிது, இம்போர்ட்டட் மூட்டு. அதை வந்துட்டு நம்ம எட்ஜஸில் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோங்க. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியை வந்துட்டு முன்னாடி பண்ணும்போது ஒரு 4 நாள் 5 நாள் வந்துட்டு ஐசியூலே வைப்போம். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ்லேயே பேஷண்ட்டை வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்துட்டு டெவலப் ஆகிருக்குது. யூசுவலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளால் பெருசாக நடக்க முடியாது, ஓட முடியாது, அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க. யூசுவலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம், எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களால் நடக்க முடியும். உங்களோட சிம்பிள் எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ண முடியும். இது வந்துட்டு யூசுவலாக பண்ணிட்டா ரொம்ப வலி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இங்கே பீவெல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பெயின்லெஸ் டிகேஆர், அதாவது வலியில்லா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறத நாங்கள் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ இன்றைக்கி பண்ணுற சர்ஜரி பண்ணுற எல்லா பேஷண்ட்டும் அடுத்த நாளே நடந்துட்டு 2 நாள்லேயே வீட்டுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சாதாரணமாக எல்லா பேஷண்ட்ஸும் வந்துட்டு நமக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சுன்னா இவ்வளோ தூரம் நடக்க முடியும், இவ்வளோ தூரம் நடக்க முடியாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. உங்களோட யூஷுவல் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், நார்மல் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பற்றி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். We are here to serve you for 24/7. Thank you.